Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் சம் 1.19 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, எக்ஸாம்பிள் 1.19ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 1.19ல ஷோ தட் த மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன காமிக்கணுமா? இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு காமிக்கணும். அதுக்கப்புறமா அது நம்ம ரெடியூஸ் பண்ணணும். எதுக்கு ரெடியூஸ் பண்ணணுமா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுமா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னது? இந்த மாதிரி இருக்குமே, பை எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? டன்னா? இது என்னது? மேட்ரிக்ஸ். ஷோ தட் த மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ் நம்ம லெட் ஏன்னு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நான் சிங்குலர்னு ஃபர்ஸ்ட் காமிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை. செகண்ட் வேலை என்னது? அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு வர வைக்கணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன வரப்போகுது? ஐடென்டிட்டியில 1 0 0 0 1 0 0 0 1 நம்ம வர வைக்கணும். இதை தான் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகேவா? போடலாமா? இதை நம்ம வர வச்சிட்டோம்னா நம்மளோட ப்ராசஸ் மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே, பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு காமிக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னது? அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது நாட் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா லெட் A be the matrix 3 1 4 2 0 minus 1 5 2 1. ஓகேவா? இது A மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ண போறேன்? டிட்டர்மினன்ட் பண்ணிக்க போறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A 3 1 4 2 0 minus 1 5 2 1. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? இந்த 3 எடுத்துக்கிறேன், அதோட ரோ காலம் விட்டுட்டா மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப 3 0 1s are 0, அப்புறம் மைனஸ் ஃபார்முலா படி ஒரு மைனஸ், அப்புறம் 2 into minus 1 minus 2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? மைனஸ் 1 மைனஸ் வந்து எதுக்கு போட்டோம்? ஃபார்முலா. ஓகேவா? இப்ப 1 இருக்கிற ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம டிட்டர்மினன்ட்ல எழுதணும். எழுதுன என்ன வரப்போகுது? 2 1s are 2 கிடைக்கும். அப்புறம் 5 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 5 கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் 5. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்கும், அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளஸ் 4, லாஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல நம்ம அதோட ரோ காலம் விட்டுட்டு எழுதணும்னா என்ன கிடைக்க போகுது? 2 2s are 4 வரும், மைனஸ் 0 5s are 0 வரும். மைனஸ் ஏன் போட்டோம்? ஃபார்முலா. ஓகேவா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் பாருங்க, 3 இங்க வந்து மைனஸ் மைனஸ் இந்த பிளஸ் ஆயிடும். அப்ப 3 into 2 வருமா? மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அதனால 5 plus 2 என்னது? 5 plus 2 7. அங்க 1 இருக்கனால 1 ஆல இது மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும்ல, மைனஸ் 7. அப்புறமா லாஸ்ட்ல 4 இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 4 இருக்கு, உள்ள ஒரு 4 வெளியில ஒரு 4 4 4s 16 கிடைச்சிடும் மல்டிப்ளை பண்ணா. ஓகேவா? இப்ப 5 மைனஸ் 7 பிளஸ் 16 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. இது நம்ம பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் 15 வரும். ஏன் 15 வருது பாருங்க. ஓ சாரி 1 மினிட். இது வந்து 2 5 3 2s are 6 இல்லையா? 3 2s are 6 வருது. அப்ப 7 மைனஸ் 7 6 போச்சுன்னா என்ன வரப்போகுது? மைனஸ் 1 வரும். இது வந்து 6 3 2s are 6 மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அப்புறம் மைனஸ் 1 பிளஸ் 16 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஆன்சரு பிளஸ் 15 கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? டன்னா? டிட்டர்மினன்ட் ஆஃப் A நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சு.
அப்ப therefore determinant of A is not equal to 0. this matrix not equal to 0 வந்துருச்சு. அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம், A is a non-singular matrix. Therefore is a non-singular matrix. Hence proved. ஓகேவா? இப்படி நீங்க எழுதிடலாம். நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனது என்ன அர்த்தம், அது இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா ஈக்குவல் டு 0வா இருக்கும். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்தது பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்மளோட கோல் என்னது, ரெடியூஸ் இட் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். பண்ணலாமா? எலிமெண்டரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு கொண்டு வரணும். ஓகேவா? சீக்வன்ஸா பண்ணலாம், சீக்வன்ஷியலா ஒரு இதுவா பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ்னு வச்சோம்ல, 1 3 1 4 2 0 -1 -1 5 2 1. ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சுதா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு வந்து 1 இருந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும், ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, 1 இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பாருங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எப்படி மேட்ரிக்ஸ் வரணும், இப்போ நம்ம வர வைக்கிறது 1 0 0 0 1 0 0 0 0 வரணும். அதனால இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து எனக்கு 1 வர்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ரோவை டிவைடட் பை 3 பண்றேன். பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 வந்துடும். ஓகேவா? பண்ணலாமா? R1 வந்து நான் டிவைடட் பை 3 பண்றேன். பண்ணா எனக்கு 1 கிடைக்குது, இங்க 1/3 கிடைக்குது, இங்க 4/3 கிடைக்குது. அப்புறம் இங்க 2 0 -1 5 2 1 கிடைக்குது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம செகண்ட் ரோ தேர்ட் ரோ நம்மளுக்கு என்ன வரணும், நம்மளுக்கு 0 வரணும். புரிஞ்சுதா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட சப்ட்ராக்ட் பண்ண போறோம். பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ வந்து சாரி R2, இது R2 2 R1. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், R3 ஓட ஆபரேஷனும் இது கூட சேர்த்தே பண்ணிடுறேன். என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரோவை R3 tends to R3 minus 5R1 5 ஓட மல்டிப்ளை பண்ணி அது அப்படியே நான் இது கூட சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், -5 + 5 0 ஆயிடும். இங்க -2 + 2 0 ஆயிடும். அதான் என்னோட இந்த இடத்துல 0 வர வைக்கணும். அதுக்காக நான் இந்த ஆபரேஷனை பண்றேன். இப்போ எழுதலாமா, இந்த மேட்ரிக்ஸ் என்ன வரப்போகுது, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு நம்ம எழுதிக்க ஆபரேஷன்ஸை வந்து பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, R1 நான் வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். R1 5 R1 மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இதான் நம்மளுக்கு கிடைச்ச R1. இதான R1, இப்போதைக்கு இதான் R1. நான் இதை 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா 5 5/3 அப்புறம் 20/3 கிடைக்குமா, மல்டிப்ளை பண்ணும் போது 4 5s are 20 20/3 நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிச்சு. அப்புறமா இப்போ 2 ஆல R1 மல்டிப்ளை பண்றேன். 2 ஆல பண்ணா 2 2/3 8/3 கிடைக்குது. ஓகேவா? இது 2R1. இப்போ 5R1 கிடைச்சிச்சு, 2R1 கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்றேன், R2 R3 ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க போறேன். R2 நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் R2 பார்த்தீங்கன்னா 2 0 1. R2 இந்த செகண்ட் ரோ, இது செகண்ட் ரோவா, நான் எழுதிக்கிறேன். எடுத்து எழுதிட்டேன்னா இப்போ அந்த நம்ம கண்டுபிடிச்சத என்ன கண்டுபிடிச்சோம், 2R1 தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். அதனால 2R1 எழுதிக்கலாம். 2/3 8/3 என்னது இது
2r1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், சப்ராக்ஷன். அப்ப இங்கேயும் நெகட்டிவ் சைன் வரும், இங்கேயும் நெகட்டிவ், எல்லாம் நெகட்டிவ் ஆயிட்டு சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 2 நம்ம சப்ராக்ட் பண்ணா 0 கிடைக்கும். 0ல எதனா சப்ராக்ட் பண்ணாலும் அது 2/3 அதே நம்பர் தான் வரப்போகுது. 0னால எது பண்ணாலும் அதே தான் வரும். ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா -1 -8/3. இப்ப பாருங்க, -1 -8/3. இப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்ப -3 -8/3 கிடைக்குமா? இப்ப -8 -3 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா சேம் சைன் இருக்கு, ஆட் பண்ணா -11/3 கிடைக்குமா? -11/3 எனக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த -11/3 வந்திருக்கு இல்லையா, இது நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க -11/3 எழுதுறேன். நம்மளுக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு, ரோ 2 ஓட ஆபரேஷன் முடிஞ்சு ரோ 2 கிடைச்சிருக்கு. இப்ப இதான் நம்ம ரோ 2வா எழுத போறோம். ஓகேவா? எழுதலாமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ எப்படி எழுதிக்கலாம், 1/3 4/3 4/3. இப்ப பாத்தீங்கன்னா ரோ 2 வந்து 0 -2/3 -11/3. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ 3. இப்ப நம்ம ரோ 3 பார்க்க போறோம். ரோ 3 பாருங்க, ரோ 3 எழுதிக்கலாம். ரோ 3 என்னது, இங்க இருக்கதா ரோ 3. இப்ப 5 2 1 இதான் ரோ 3. இப்ப நம்ம 5 ரோ 1 பண்ணோம் இல்லையா, ரோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். 5 ரோ 1 என்ன வந்துச்சு ஆன்சரு, 5 5/3 20/3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோமா, இல்ல சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்பதான் நம்மளுக்கு 0 வரும். மைனஸ் இங்கேயும் மைனஸ் வரப்போகுது. சப்ராக்ட் பண்ணா என்ன வரப்போகுது பாருங்க, 5 - 5 0 வரும். அப்புறமா 5 - 5 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 -5/3. ஓ, அப்ப 2 -5/3 என்னது, 2 -5/3 5/3 is equal to, LCM எடுத்தா என்ன வரும், 2 3 தான் 6. அப்ப 6 - 5/3. ஓகே, இப்ப நம்ம என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு, 1 minute வெயிட் பண்ணுங்க. இங்க ஆபரேஷன் அது பண்ணலாம். 2 - 5/3 இது நம்ம எப்படி வரும், LCM எடுத்தா 6 - 5/3 கிடைக்குமா? இப்ப 6ல 5 போச்சுன்னா 1/3 கிடைக்குமா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1/3. இப்ப 1/3. ஓகே, சப்ராக்ட் பண்ணா 1/3 கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 - 20/3. இப்ப பண்ணலாமா, அத 1 - 20/3 பண்ணலாமா? -1 - 20/3 பண்ணலாம். 1 - 20/3. இப்ப நம்ம எல்சிஎம் எடுத்து ஆகணும். எல்சிஎம் எடுத்தா 3 3 1 3 ஆகிடுமா, 3 - 20/3. இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், 20 -20ல 3 போச்சுன்னா -17 எழுதணும். 17/3 கிடைச்சிருக்கா நம்மளுக்கு. இப்ப நம்ம -17/3 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப -17/3 இது நம்மளுக்கு என்ன ரோ, தேர்ட் ரோ. 1/3 -17/3 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரோ கிடைச்சிருக்கு. ஓகேவா? டன்னா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. நம்மளுக்கு இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு, இதை மறக்காதீங்க. இப்ப நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, 1 1/3 4/3 0 0 -2/3 -11/3 1/3 -17/3. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நான் இப்ப என்ன ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா, நம்மளுக்கு R2 இருக்கு இல்லையா, R2 ரோ 2 என்ன பண்ண போறேன், பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. ரோ 2 கூட நான் மல்டிப்ளை பண்ண போறேன். எது மல்டிப்ளை பண்ண போறேன்னா -3/2. ஏன் நான் -3/2 பண்றேன்னு நீங்க யோசிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப -3/2 நான் இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸ் எனக்கு 1 கிடைச்சிரும்.
அதுக்காக தான் 1 கிடைக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்றேன். இப்போ பண்ணலாமா? இவ பாருங்க, R2 1 அப்படியே மற்ற ரோலாம் அப்படியே வந்துட போகுது. 0 செகண்ட் ரோ மட்டும்தான் சிண்டர்சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? 1/3 மைனஸ் 17/3. இப்போ செகண்ட் ரோ மட்டும்தான் நம்ம மாற்றணும். இப்போ மைனஸ் 2/3 இருக்கா? மைனஸ் 2/3 மல்டிப்ளைட் பை மைனஸ் 3/2 மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் ஆகிட்டு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பிளஸ், அப்போ 1 கிடைக்கும். இப்போ 1 போட்டுக்கலாமா இங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 11/3 இன்ட்டு மைனஸ் 3/2 அப்போனா மைனஸ் 11/3 மைனஸ் 3 சாரி இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? சப்ராக்ஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் மைனஸ் 3/2. இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மைனஸ் 1 கிடைக்குமா? அப்புறம் இந்த மைனஸ் மல்டிப்ளை ஆகி பிளஸ் ஆயிடுமா? அப்போ 11/2 நம்மளுக்கு ஒன்று கிடைக்குதா? 11/2 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 11/2. ஓகேவா? இது என்னது நம்மளுக்கு கிடைச்சிருக்க அடுத்த ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் 0 வர மாதிரி நான் பண்ண போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் 0 வர்றதுக்காக என்ன பண்ண போறேன்னா சப்ட்ராக்ட் பண்ண போறேன். பண்ணலாமா? நான் என்ன பண்ண போறேன்னா சப்ட்ராக்ட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, R2 minus 1/3 R2 R3 ஓகேவா? R3 ஆபரேஷன் R3 என்ன பண்ற? R2 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணி, இது ஒருக்குல 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணி நான் என்ன பண்றேன்? R3 ஓட சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா R1க்கும் அதே தான் 1/3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். பண்ணி R2 1/3 ஆல மல்டிப்ளை பண்ணி R1 ஓட சப்ட்ராக்ட் பண்ண போறேன். பண்ண எனக்கு என்ன கிடைக்க போகுது? 0 வரப்போகுது. எனக்கு 1/3 இருக்கிற பிளேஸ்க்கு இந்த பிளேஸ்ல எனக்கு 0 வரணும். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மா பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த ஆப்ரேஷன் நான் பண்றேன். இப்போ பாருங்க 1/3 R2 பண்ணிட்டா. இப்போ ரோ 3 நம்மளுக்கு என்னது? சாரி, ரோ 2 என்னது? இதான் நம்மளுக்கு ரோ 2. ஓகே, இப்போ இந்த ரோ 2 என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். எது கூட? 1/3 கூட. அப்ப 1ஓட மல்டிப்ளை பண்ணா 1/3 வந்துடும். அப்போ 11/2 இருக்கு இல்லையா? அப்போ 1/3ஓட மல்டிப்ளை பண்ணா 11/6 ஆயிடும். 2 3s 6 ஆயிடும். ஓகேவா? இது 1/3 R2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா R1 எழுத போறோம். R1 எழுதிக்கலாமா? 1 இது R1 1/3 4/3. ஓகேவா? இந்த 1/3 4/3 இருக்கா? என்ன பண்ண போறேன்? சப்ட்ராக்ட் பண்ண போறேன். நானு சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்க போறேன். எழுதலாமா? இப்ப பாருங்க, மைனஸ் மைனஸ் இங்கே மைனஸ். ஓகேவா? நம்ம சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்க. நாம இப்ப என்ன ட்ரான்ஸ்ஃபார் பண்றோம்? ரோ 1 தான் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா 1 மைனஸ் 0 1 தான். அப்புறம் R2 1/R3 இருக்குது. இங்க பாருங்க 1/2 1/3 இருக்கு, இங்க மைனஸ் 1/3 இருக்கு. கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி 0 வரும். அப்புறமா 4/3 இருக்கு. பிளஸ் 4/3 மைனஸ் 11/6. ஓகேவா? பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4/3 மைனஸ் 11/6. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 6 தான். ஓகேவா? 6 இங்க வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 ரெண்டு இடத்துலயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 8 ஆயிடும். அப்ப 8 மைனஸ் 11 கிடைக்கும். அப்ப 11ல 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். ஓகேவா? மைனஸ் 3/6. இப்போ 3 வந்து 6 டேபிள்ஸ்ல போச்சுன்னா 2. அப்ப மைனஸ் 1/2 நம்மளுக்கு கிடைக்குது. மைனஸ் 1/2. ஓகேவா? அக்ரியா? புரிஞ்சுதா? மைனஸ் 1/2 நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அதை எழுதிக்கலாம்.
இப்போ பாருங்க 1 1/3 4/3 0 சாரி இப்போ அங்கே ஃபர்ஸ்ட் ரோ தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆயிடுச்சு 0 -1/2 ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவை நம்ம எதுவுமே பண்ணல, அதனால அப்படியே வந்துருச்சு. இப்போ தேர்ட் ரோ நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணவே இல்லை. பண்ணலாமா? தேர்ட் ரோவை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்க தேர்ட் ரோ R3க்கு நான் 1/3 R2 எழுதிக்கிறேன். 1/3 R2 என்னது 0 1 11/6. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், R3 இருக்கு இல்லையா, அது கூட சப்ராக்ட் பண்ணணும். அப்போ R3 கூட சப்ராக்ட் பண்ணா R3 என்னது இங்க இருக்கு பாருங்க R3. ஓகேவா? அப்போ 0 1/3 -17/3 ஓகேவா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆகணும். சப்ராக்ட் பண்ணலாமா? பண்ணா இங்க எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வந்துடும். சப்ராக்ட் பண்றோம், நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் சைன். ஓகேவா? உள்ள எழுத்து வந்துருச்சு. நம்ம இப்போ சப்ராக்ட் பண்றோம். 0 போச்சுன்னா 0 தான், எதுவுமே ஆகாது. 1/3ல -1 போகுது. அப்ப 1/3 -1 எப்படி எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 1/3 -3/3 3 -3. இப்ப என்ன வரப்போகுது, -2/3 வரும். ஓகேவா? -2/3 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா -17/3 -11/6 ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், ஆட் பண்ண போறோம். -17/3 -11/6 நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் போடலாம், அப்பதான் நம்மளுக்கு வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரப்போகுது, இங்க வந்து இன்டூ 2 பண்ணா நம்மளுக்கு கீழே டினாமினேட்டர் 6 ஆயிடும். எல்சிஎம் எடுத்தா 6. அப்புறம் இங்க 17 2s என்னது, 17 2s 1 4 4 3 34 வருது. அப்போ -34 -11 -34 -11 சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் போது, ரெண்டு ஆட் பண்ண போறோம். அப்ப 45/6 கிடைக்குமா? இது வந்து 45/6 கிடைக்கும். இது -45/6 கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? டன்னா -45/6 கிடைக்கும். -45/6 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று, சாரி 1 மினிட் இருங்க. இந்த -45/6 இருக்கு இல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. -45/6 நம்ம எப்படி எழுதலாம், 15/2 எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம 3 டேபிள்ஸ்ல பண்றேன். இது வந்து 3 டேபிள்ஸ்ல 6 2s தானே 3, சாரி 3 2s தானே 6. அப்புறமா இது 15 டைம்ஸ். ஓகேவா? அப்ப -15/2 நான் இதை சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு -15/2 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரோ 3, ஃபைனல் ரோ 3. அப்ப 0 -2/3 -15/2 நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இதான் நம்மளுக்கு கிடைச்ச கடைசியான மேட்ரிக்ஸ். ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு பாருங்க கொஞ்சம் சிமிலரா வந்துருச்சா பாருங்க, கொஞ்சம் சிமிலரா, சாரி கொஞ்சம் சிமிலரா வந்துருச்சா பாருங்க. சாரி, இந்த இடத்துல 1/3 வருது. ஓகேவா? நம்ம வந்து 1/3 மல்டிப்ளை பண்ணிடுறோம், அதனால 1/3 வருது. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல நம்மளுக்கு 0 கிடைக்கும். சாரி, இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வரும். ஓகேவா? 0 வந்துடும், இதை மறந்துடாதீங்க. சாரி, இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வருது. இந்த இடத்துல நம்மளுக்கு -15/2 வருது. ஓகேவா? அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கு கிடைச்ச கடைசியான மேட்ரிக்ஸ், லாஸ்ட் மேட்ரிக்ஸ்.
ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்மளுக்கு 0 0 0 வந்துருச்சு, இப்போ 0 1 0 வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டோட நம்மளுக்கு என்ன வரணும், லாஸ்ட்டோட நம்மளுக்கு 0 0 1 வரணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் ரோ இருக்கு இல்லையா, தேர்ட் ரோ நான் வந்து 1 வரதுக்காக 2/15 2/15 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணலாமா? இப்போ பாருங்க, 1 0 0 0 1 0 minus 1/2 11/2 minus 15/2. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா R3 ரோ 3 என்ன பண்ணுறேன், ரோ 3 மல்டிப்ளை பண்ணுறேன். எது கூட, -2/15 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 1 0 minus 1/2 0 0 1 0 11/2. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 0 இருக்கிறதுனால அதெல்லாம் எதுவும் ஆகாது, மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா -15/2 இருக்கு. -15/2 நீங்கள் -2/15 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, -15/2 multiplied by -2/15. 15 15 கேன்சல் ஆகி 2 2 கேன்சல் ஆகி நெகட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு +1 கிடைக்குது. ஓகேவா? இப்போ 1 கிடைச்சிருச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு 1 கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோல 1 வந்துருச்சா, இப்போ மேலே இருக்க 2 ரோல நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போ அது ஏதாவது பண்ணணும், ஏதாச்சும் பண்ணி 0 வர வைக்கணும். நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா, ரோ 1 இருக்கு இல்லையா, ரோ 1 நான் சால்வ் பண்றதுக்காக ரோ 3 பாருங்க, ரோ 3 சாரி ரோ 1 என்ன பண்றேன், ரோ 1 நான் என்ன பண்றேன்னா மைனஸ் ஆட் பண்றேன். ஓகே, ஆட் பண்ணிடலாம். ஆட் 1/2 R3. ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா R1 plus 1/2 R3. ஓகேவா? R1 plus 1/2 R3. நான் என்ன பண்ணுறேன், 1/2 R3 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இங்கே 1/2 ஆயிடுமா, 1/2 ஆயிடுச்சுன்னா நான் அதை என்ன பண்ணுறேன், அப்படியே ஃபர்ஸ்ட் ரோவோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 0 கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ண போறேன்னா, செகண்ட் ஆப்ரேஷன் வந்து அதே R3யோட 11/2 என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். R2 minus 11/2 R3. ஓகேவா? இந்த மாதிரி நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஓகேவா? R2 நான் என்ன பண்ணுறேன், ரோ 2 இந்த 1 கூட -11/2 நான் மல்டிப்ளை பண்ணி, அப்போ இதில் -11/2 ஆயிடுமா, இந்த -11/2 நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ரோவோட ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம ஏன் இந்த தேர்ட் ரோ எடுத்தோம்னா, இந்த இடத்துல மட்டும்தான், மற்ற 2 இடத்துலையும் 0 இருக்கு, லாஸ்ட் இடத்துல 1 இருக்கு. நம்ம இந்த இடத்துல எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது, வேற எந்த இடத்துலையும் அஃபெக்ட் பண்ணாததுனால நான் இதை எடுத்துக்கிறேன், லாஸ்ட் தேர்ட் ரோ. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். லாஸ்ட் ரோ ஆப்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மற்றதெல்லாம் வந்துடும். இங்கே -1/2 இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 வந்து -1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 1 வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணி இங்கே -1/2 ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 1. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 1 இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுறேன், தேர்ட் ரோ ஃபுல்லாக -11/2 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது -11/2 ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்க போகுது, 0 வரப்போகுது. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் சேர்ந்து 0 ஆகிடும். அப்புறம் 0 0 1 கிடைக்கும். ஓகேவா? டன்னா? புரிஞ்சுதா? கடைசியில் நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இதோட நம்மளோட சம் ஓவர். நம்ம இந்த 2 இடத்துல 0 வர வச்சாச்சு. ஓகேவா? டன்னா? இப்போ போட்ட வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் /3 பண்ணேன், அப்புறமா அந்த ரோ 1 வரதுக்காக /3 பண்ணி, அதுக்கப்புறமா இந்த 1 வச்சு இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி 0 வர வச்சேன். 0 வர வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா
ரோ 2 வந்து நான் 0 1 வர வச்சேன். 1 வர வச்சு இங்கே மேலேயும் கீழேயும் நான் 0 வர வச்சுருக்கேன். 0 வர வச்சதுக்கு அப்புறமா அடுத்த ரோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எனக்கு 1 வர வச்சுருக்கேன் மல்டிப்ளை பண்ணி. 1 வர வச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே 0 வர வச்சுருக்கேன். ஓகேவா, இவ்வளோதான். இது என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வர வச்சாச்சு பை சிம்பிளான எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸால வர வச்சுட்டேன். ஓகேவா, இவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் சம் 1.19. ஓகேவா, தேங்க்யூ.